ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபார்மேட் திட்ட அறிக்கை தயாரிப்பது எப்படின்னு வங்கி கடனில் வந்து கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நான் வந்து எம்எஸ்எம்இ லோனு, பிஎம்இஜிபி லோனு, ஒய்இஜிபி லோனு, முத்ரா லோனு, விவசாய கடன், டிராக்டர் லோனு, நிறைய லோனுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து பேங்க்கில் வந்து கேட்குறாங்க. அந்த திட்ட அறிக்கையை வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லைனா புதிய பிஸ்னஸ் வந்து தொடங்குறவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு தேவையான அந்த பேங்க்கு கேட்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதனுடைய ஃபார்மேட் தான் அந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் திட்ட அறிக்கை படிவம் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்ன? முதல்ல வந்து உங்களுடைய பெயர் என்னன்னு பார்க்கணும். விண்ணப்பதாரரின் பெயர், உங்கள் பெயர் என்ன, உங்கள் கம்பெனி பேர் என்னன்னு நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இது வந்து அப்ளிகேண்டோடைய நேமு, இதோடைய ஓனர் யார் அப்படிங்கிறது உங்கள் பேரை எழுதிக்கணும். அடுத்தது வந்து தொடர்பு முகவரி, அதாவது உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய பேசிக் அட்ரஸ், உங்களுடைய சொந்த அட்ரஸாக இருக்கலாம். இல்லாட்டா எனக்கு வந்து ஆஃபீஸ் இல்லாதவங்க வந்து உங்கள் வீட்டு அட்ரஸாக இருக்கலாம். ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸை வந்து நீங்கள் அதில் எழுதிக்கணும். தொழில் தொடங்க உள்ள இடத்தின் முகவரி, அதாவது நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு பில்டிங் இல்லை புதுசாக ஒரு இடத்த பார்த்துருக்கேன், அந்த இடத்த தான் நாங்கள் வந்து லோனுக்காக அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா தொழில் தொடங்க உள்ள இடத்தின் முகவரியை வந்து நீங்கள் வந்து அழகாக இதில் வந்து எழுதிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து துவங்க இருக்கும் தொழில், நீங்கள் எந்த விதமான தொழிலை வந்து துவங்குறீங்க, ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எழுதிக்கணும். தொழிலை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், எதுக்காக இந்த தொழிலை வந்து நீங்கள் பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸை பண்ணுறீங்க. எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன, இதனுடைய பொட்டன்ஷியல் என்ன, இதோட க்ரோத் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த காலத்தை வந்து அவங்க கேட்குறாங்க. நான் எதுக்காக இந்த தொழில் எடுத்தேன்னா வரக்கூடிய காலத்தில் வந்து இந்த தொழில் வந்து அமோகமாக இருக்கும், நல்ல ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதணும். திட்ட மதிப்பீட்டு தொகை உங்களுக்கு வந்து எவ்வளவு வேணும், ஒரு தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்யணும்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும், அதான் விண்ணப்பதாரரின் முதலீடு 5% வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும். வங்கி கடனில் வந்து 90% 95% வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் மானியம், நீங்கள் அப்ளை பண்ணுற லோனை பொறுத்து மானியம் உங்களுக்கு வந்து 10%லேருந்து 25% சில லோனில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அந்த எந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சப்சிடி 25%னா 25%, 30% 30%, 10% 10%, இந்த லோனுடைய சப்சிடியை வந்து நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து முதலீடு செய்ய உள்ள இனங்கள், அதாவது நீங்கள் வந்து எதுக்காக வந்து இந்த லோனை வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து என்ன வேணும், என்னென்ன பொருட்கள் வேணும், இயந்திரம் அதாவது மிஷினரி, எக்யூப்மெண்ட்டு, அதோட லிஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு கொட்டேஷன் வாங்கிக்கணும். 2-3 கம்பெனியோட கொட்டேஷன் வாங்கிக்கணும். அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி அந்த நம்பரோடு சேர்ந்து தான் கொட்டேஷன் வந்து நீங்கள் வாங்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அவங்க லோன் வந்து அப்ளை பண்ணுவோம், உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். நடைமுறை மூலதனம் அப்படிங்கிறது என்னதுன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா உங்களுக்கான எவ்வளவு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு வந்து நீங்கள் வந்து மூலதனம் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இதர அசையா சொத்துக்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள் வந்து எவ்வளவு, அதோடைய மதிப்பீடை வந்து நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும். ஆக மொத்தம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அசையா சொத்துக்கள், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து இந்த டோட்டலில் வந்து வரும். அப்புறம் மாதாந்திர செலவுகளுங்கிறது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் உங்கள் தொழிலுக்கு பிஸ்னஸுக்கு செய்யக்கூடிய மாதாந்திரம், அதாவது வருடத்துங்கிறது டேர்ன் ஓவரில் உங்களுக்கு இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ வரவுன்னு இருக்குது. மாதாந்திர செலவுங்கிறது உங்களுக்கு வந்து பில்டிங் ரெண்டல் இருந்துச்சுன்னா பில்டிங் ரெண்ட் எவ்வளவு, நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் அது எக்ஸ்பென்சஸ், அதாவது ஒரு பொருளை தயார் பண்ணுறீங்கன்னா அதனுடைய உற்பத்தி செலவுகள் எவ்வளவு. அப்புறம் வந்து இபி மின் கட்டணம், உங்களுக்கு ஸ்டாஃப் இருக்காங்க, உங்களுக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளவு, மாதத்துக்கு எவ்வளோ வரும், எத்தனை ஸ்டாஃபு, எத்தனை எம்ப்ளாயீஸ்ன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை போடணும். அப்புறம் வந்து இதர எக்ஸ்பென்சஸ், நம்மளுக்கு பிரிண்டிங் இருக்கலாம், ஸ்டேஷ்னரி இருக்கலாம், வேறு வந்து கொரியரு, ஏதாவது வந்து பார்சல் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கும். மார்க்கெட்டிங் இந்த மாதிரி அது எல்லாமே நீங்கள் வந்து அதில் வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளவு, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு உற்பத்தி இது ஆகுது, மாதத்துக்கு வந்து நம்ம செலவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கணும். இந்த தொழில் செய்வதன் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய மாத வருமானம், அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே வந்து மாதத்துக்கு இவ்வளோ செலவழிதுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டோம்.
அப்புறம் செலவு இவ்வளோ இருக்கும்போது நம்ம உற்பத்தி பண்ணுற இந்த பொருட்கள் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். இதன் மூலமாக வந்து நம்ம வந்து மாதம் வந்து நான் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பேன், 2 லட்சம் சம்பாதிப்பேன், 5 லட்சம் சம்பாதிப்பேன், 10 லட்சம் சம்பாதிப்பேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எக்ஸ்பெக்ட் இன்கம்மை வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி லாபம் வரிசை எண் 9 மைனஸ் அதுலேருந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறீங்களோ அந்த மாத செலவுலேருந்து நீங்கள் வந்து வரக்கூடிய இன்கம்மை வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய லாபம் வந்து தெரியும். நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு 1.5 லட்ச ரூபா வந்து சேல்ஸ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து 50,000 வந்து லாபம். மாதந்தோறும் வங்கிக்கு செலுத்த உள்ள தொகை, சரி இந்த 50,000 இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 லட்சம் வருது, 2 லட்சம் வந்துட்டு, அப்போ 2 லட்சத்தில் 1 லட்சம் போவா, 1 லட்சம் வந்து உங்கள் லாபம். அந்த 1 லட்சத்தில் வந்து நீங்கள் வந்து மாதம் இஎம்ஐ வந்து எவ்வளோ கட்டலாம், அதாவது பேங்குக்கு கட்டலாம் அப்படிங்கிறத வந்து 25,000, 30,000, 40,000 அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கடன் தொகையை திருப்பி செலுத்த ஆகும் காலம், நான் வந்து 5 வருஷத்துக்குள்ளே இந்த கடனை அடைச்சிருவேன், 3 வருஷத்துக்குள்ளே இந்த கடனை அடைச்சிருவேன், 10 வருஷத்துக்குள்ளே கடனை அடைச்சிருவேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணிடணும். இதுதான் வந்து உங்களுக்கு டெய்லி, அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது கடன் நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு பேங்குக்கு நீங்கள் வந்து நாடும்போது அவங்க வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.